வணக்கம் நண்பா, இது Fourstroke. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. பேர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுன்னா ப்ராக்கஸ் ரஷ் 2.0 ஃபுல் பேக் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு 2 ஐட்டம் வருது. ஒன்று ஒரு கேரியர் மாதிரி வருது, அதாவது பேகு, கேமரா வைக்கிற பேகு, அப்புறம் ஒரு கேமரா பார்ட்ஸ். முதல்ல நம்ம பேக்கை பார்ப்போம். இதுதான் ப்ராக்கஸோட அந்த சேஃப்டி பேக். இந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் புக்லெட்ஸும் கார்ட்ஸும் தான் இருந்துச்சு. அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு ஐட்டமும் காணும். நீங்களே பாருங்கள். எக்ஸ்ட்ரா மைக்குன்னாங்க, பேட்டரினாங்க, ஒன்றும் காணும். கடைசியில் இந்த பஞ்சை வச்சு ஏமாற்றிட்டாங்க. அது ஒரு வழியாக இருக்கட்டும். இந்த பஞ்சம் அத்தனை இலக்காச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா கொஞ்சம் ஹோல்ஸ் கிடைக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுக்குன்னா நம்ம அடுத்ததாக அன்பாக்ஸ் பண்ண போகிற நம்ம கேமராவோட மவுண்ட்ஸு, சார்ஜரு, பேட்ரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் சேஃபாக வச்சுக்கலாம். சேஃப் கேஸ். ஓகே, கரெக்டாக இருக்கும் பேர். பார்த்தீங்களா? அடுத்ததாக நம்ம கேமரா பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் கணக்காக ஒரு பிளாஸ்டிக் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் மொத்தம் 19 ஸ்பேர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆக்ஷன் கேமராவில். அப்புறம் மைக் இன்க்ளூடட். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த கேமரா வாங்கணும். முதல்ல மைக்கு எடுத்துக்கிறோமே, மைக் அங்கே வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிமோட். ஒரு ரிமோட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ரெட் கலர் வந்து ஃபோட்டோ, ஒயிட் வந்து வீடியோ. அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் வெல்க்ரோவும் 2 பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் எதுக்குன்னா நம்ம இந்த ரிமோட் இருக்குது தெரியுமா, அந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணி நம்ம கையில் மாட்டுறா இருந்தாலும் மாட்டிக்கலாம், மாட்டி யூஸ் பண்ணிக்கிடலாம். முக்கியமான விஷயங்க, இதில் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. ரிமோட் வச்சும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம போட்டு வச்சுக்கிடணும். அடுத்ததாக வர்றது என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் உபயோகிக்கிறது. இதில் 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வழியாக நம்ம பேசிக்கிடலாம். அப்புறம் 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. ஒரு பைக் மவுண்டு, சைக்கிள் மவுண்டு, சைக்கிள் ஹேண்டில் பாரில் மாட்டிக்கிட்டு போகலாம். அப்புறம் ஒரு ஸ்கெல்டன் மவுண்டு கொடுத்துருக்காங்க. இதை ட்ரைபோர்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். அது போக வேறு என்ன இருக்குது, ஒரு ஜே மவுண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய மவுண்டு கொடுத்துருக்காங்க. இது வண்டியில் வைக்கிறதுக்கலாம், இங்கேனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பேட்டரி இருக்குங்க. இது கூட 1050 இது ஆம்பியர். அதுக்கடுத்து ஒரு கர்வு மவுண்டு கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்டில் ஸ்டிக்கரும் தனியாக கொடுத்துட்டாங்க. நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி ஒட்டிக்கிட வேண்டியதான். கர்வ் ஷேப் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒரு பெல்ட்டு மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கிளிப்பெல்லாம் இருக்குது. ஏன்னு இருக்குன்னு சத்தியமாக தெரிலங்க. இப்போ தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அப்புறமா ஒரு சின்ன ஆங்கிள் மவுண்டு மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும். இந்த மாதிரி 2-3 ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது ட்ரைபோர்டுக்கான மவுண்டு. ட்ரைபோர்டில் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கீழே ட்ரைபோர்ட்லேயும் மேலே கேமராவிலையும் கனெக்ட் பண்ணலாம். அப்புறமா இந்த ஒரு ஜே மவுண்டு. ஆக மொத்தம் 2 விதமான ஜே மவுண்டு நமக்கு தந்திருக்காங்க. அப்புறமா யூஎஸ்பி கேபிள். அப்புறம் புக்லெட்ஸ். இதில் நம்ம மேனுவல்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன சுவிட்ச் எது இருக்குது, அப்புறமா என்னெல்லாம் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, இது கூட வருது அப்படிங்கிறத இந்த புக்லெட்ஸில் கொடுத்துருப்பாங்க. வார்னிங்கும் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக நம்ம இப்போ கேமராவை பார்க்கலாம். வா, செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கனவு கண்டேங்க. ரொம்ப நாள்னால் ஆர்டர் பண்ண ஒரு 4 நாளாக கனவு தான் மொத்தமாக. வாட்டர் ப்ரூஃப் கேஸோட கொடுத்துருக்காங்க. வாட்டர் டெஸ்ட்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. வாங்கினோமா இன்னுமா இருக்கணும். இதை கழட்டி கேமராவை முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலாக கேமரா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சின்னதாக இருக்கணும். வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சுது. பார்த்தா இவ்வளோ சின்னதாக இருக்குது. நல்லது. வெயிட்டும் கம்மியாக இருக்குது. ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி கார்டை போட வேண்டியது இருக்குது. எஸ்டி கார்டு கிளாஸ் 10ல் 32 GB நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை சேர்ந்து தான் வந்திருக்கு. இப்போ போடலாம். உள்ளுக்கு போட்டுட்டு ஆன் பண்ணி ஏதாவது இருக்கா, ஐ மீன்ஸ் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் வருதா, என்ன வருது, எப்படி வருது, ஏன் வருது,
கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நேராக அடுத்தது ரிவ்யூவுக்கு போகலாம். வாங்க, கமான். இதில் கேமரா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட டிஸ்பிளே வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பாருங்களேன், கிளார் அடிக்குது, நம்மளால் முழுசாக கவனிக்க முடியல. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கூட வெயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ அங்கே அதில் உள்ளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே சின்ன சவுண்டோட ப்ராக்கஸ்ங்கிற பிராண்ட் நேம் வருது. அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1080p 30 fps வச்சு பார்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெக்கார்ட் ஆகுது. அதை முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உள்ளுக்கு போகலாம். அந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது கேமரா 16 MB நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோட்டோ கூட எடுப்போம். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லோ மோஷன் 720p 120 fps வர நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தாச்சுன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ, வீடியோஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக டேரெக்டாக செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸில் நம்ம மோடில் செட்டிங்ஸ் வந்தோடனே ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் வருது. இந்த வீடியோ ரெசல்யூஷனில் 4Kலேருந்து 720p வரை இருக்குது. ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். இப்போ 1080p 30 fps இருக்குது. மேலே 4Kலேருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4K 2.7K 1080p 720 30 fps 60 fps 120 fps எப்படி ஆல்ட்ரா இருக்குது. அந்த சவுண்டை நம்ம வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் லேப்ஸுங்கிறது 5 seconds ஒரு 1 minute வரை இருக்குது. 1 minute வரை நம்ம ஸ்பேஸ் இதை லேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லூப் ரெக்கார்டிங். அது எப்படின்னா 2 minutes 3 minutes 5 minuteங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம எத்தனை மினிட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்ட் ஆகிக்கிடும். அப்புறம் ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனில் நமக்கு 2 குவாலிட்டியில் 1080p 60 fps 720p 120 fps இருக்குது. ஆனால் நமக்கு 720p 120 fps வச்சா தான் வீடியோ கரெக்டாக இருக்கணும். எனக்கு பர்சனலாக செட் ஆச்சு. அதுக்கடுத்து ஃபோட்டோ ரெசல்யூஷனில் 2 MB 16 MB வரை இருக்குங்க. எந்த குவாலிட்டியில் வேணால் வச்சு எடுத்துக்கலாம். செல்ஃப் டைமரும் இருக்குது. 10 seconds 20 seconds வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைம் லேப்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம், பர்ஸ்ட் ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கும் டைம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா நம்ம பொதுவான செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதில் எக்ஸ்ப்ளோஷர், அதுக்கடுத்து ஒயிட் பேலன்ஸ், ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம், இமேஜ் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், டிரைவிங் மோடு செப்பரேட்லேயே இருக்குது ஸ்டெபிலைஸருக்காக, லைட்ஸ், அப்புறம் அந்த ஆன்டிஜெட் இதற்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். ஆமாங்க. டைம் வாட்டர் மார்க் கூட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் நமக்கு எந்த லெவலுக்கு வேணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் செட்டிங்ஸில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, டேட் அண்ட் டைம், ஃபார்மேட்டு, ப்ரீசெட்டு, அந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் எனக்கு ஏற்ற மாதிரி இது. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற நம்ம பாக்ஸ் கூட வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயங்க இந்த இருக்கலாம். இந்த மாதிரி கார்டில் myprocus.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்களோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அடித்தா தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும். இப்போவே வாரண்டி என்டர் பண்ணுவாங்க. அப்புறமா 2.5mm ஒரு மைக்கு இருக்குது தந்துருக்காங்க. சார்ஜரை பற்றி பெருசாக சொல்லதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சார்ஜர் டூப்ளிகேட் சார்ஜர். ஏன்னா பார்த்தீங்களா அந்த எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா இப்படி டூப்ளிகேட் சார்ஜர் தான் எல்இடி நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறமா ஒரு ட்ரைபோர்ட் மவுண்டு. இது ரொம்ப குவாலிட்டியில் இல்லைங்க. அதுக்கு தான் அந்த முதல்ல காட்டின வெல்க்ரோ இருக்குது. அந்த வெல்க்ரோ வச்சு கெட்டி வச்சு தான் நிற்கணும், அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஜே மவுண்டு. பரவாயில்ல தான், ஆனால் சின்ன ஷேக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. எந்த யூடியூபர்ஸ் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மவுண்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் அதுக்கு நம்ம வாட்ச் கட்டுறதுக்கு. அப்புறம் நம்ம ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ண மாதிரி ஒரு மவுண்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 3 மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளாத்தும் லென்ஸு க்ளீன் பண்ண கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ரிமோட். அப்புறம் இதோட சாம்பிள் வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு தரேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.